ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றக்கூடிய இந்த ஓட்ஸ் அண்ட் பீட்ரூட் தோசையை நான் எப்படி செஞ்சேன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிளெண்டரில் இது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துட்டு பீட்ரூட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, குட்டி பீஸ் ஜிஞ்சர், 2 பல்லு பூண்டு, கியூமின் சீட்ஸ் அண்ட் 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்கு மட்டும் உப்பு, தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இவ்வளோதாங்க. இந்த தோசையை நம்ம ஃபர்மெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் பெட்டர் டெக்ஸ்டர் வேணும்னா கொஞ்சமாக தோசை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தாங்க ஊற்றினேன். இண்டஸ்வேலிலேருந்து வாங்கினேன் இந்த ஷீட் அயன் தவால தான் இந்த தோசையை ஊற்றினேங்க. ஸோ மூடி வச்சுட்டு அதை 2 பக்கமும் வேக வச்சு லைட்டாக ஆயில் ஆர் பட்டர் போட்டுக்கலாம். இவங்க வெப்சைட்டில் துர்கா தேவிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரையும் அவைல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.